என் ஒய்ஃப் சொன்னாங்க அப்போவே, கிரகப்பிரவேசம்லாம் ஒன்றும் வேணாம், கணபதி பூஜை பண்ணிட்டு போயிடலாம். நம்ம கேட்குறோமா கிரகப்பிரவேசம்னு? ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு வந்தது எங்கள் மாமா, தாய் மாமா வந்தார். அதான் அந்த உறவு எதை பேச அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்தார். எவ்வளோ ஆச்சு வந்தார் மாமா, வேறு வழியில் சொன்னேன். அப்புறம் அது ஒரு டபுள் பெட்ரூமுங்க. இவர் இப்போ பசங்க வளர்ந்ததுன்னா இந்த செவரு இடிச்சு பெருசாக்கலாமா என்ன? ஏன் அந்த செவரு அந்த ஃப்ளாட்டுக்காரர் இருந்துன்னு, அப்போ இது அந்த ஃப்ளாட்டுக்காரர். அப்போ அது செகண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் கிரவுண்டு, இது கிரவுண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் சீலிங் அப்படின்னு. சார் அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் சார். ஏண்டா 65 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த சவரு உண்டு இல்லைன்ற, அந்த சவரு உண்டு இல்லைன்ற, 65 லட்ச ரூபாய்க்கு உண்டு இன்னது தாண்டா வாங்கினேன்னாரு. சார் ஒரு நிமிஷம் நாளே பயந்துட்டேன் சார், ஒருவேளை ஏமாந்துட்ட போல. ஒரே செகண்டில் அவ்வளோ விட்டாதாக்கிட்டார். இத்தனைக்கும் அவர் படிக்காதவருங்க, ஸ்கூல் போகாதவர். ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, ஆமாம் இந்த ஃப்ளாட்டு வாங்கினீங்க, லேண்டில் எவ்வளோ வரும்னு தெரியல, ஏன்னா திடீர்னு பூகம்பம் 8.5 ரிக்டர் வந்தால் என்ன பண்ணுவேன்னு இருக்கேன். எனக்கு என்ன அப்படியும் ஒன்றும் இல்லை, அப்படியும் வந்தார். சார் என்னோடய ஃப்ளாட்டு கட்டின இன்ஜினியர் கும்பிடணும் சார். சாதாரணமாக லிஃப்ட்டை விட்டு இறங்கினா ஒரே சமமாக தான் தரம் இருக்கும். ஆனால் எங்கள் இன்ஜினியரு ஒரு நல்லது சும்மா கலையாக பண்ணணுன்னு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு வாசப்படி மாதிரி வச்சார். குட்டி வாசப்படி 1 2. இங்கே வந்து நின்ட்டார். டேய் இந்த ஃப்ளாட்டு வாஸ்துவில் கட்டினதா அப்படின்னாரு. ஆமாண்ணே. இல்லையே இவர். ஏமாம்மாண்ணே. இல்லை சீன வாஸ்துபடி இது தப்புன்னாரு. நான் சொன்னேன், நான் என்ன பீச்சிங்லையா கட்டியிருக்கிறேன்? அது கூட சொன்னார், அதுக்கு இல்லைடா, எப்போவுமே படிக்கட்டுன்றது லாபம் நஷ்டம் லாபம் அப்படி தான் இருக்கணும் வாஸ்துப்படி. உன் வீடு வந்து லாபம் நஷ்டம்னு இருக்குது, அதனால் எல்லா கிரகப்பிரவேச அன்றைக்கி பேசுகிறான். என் ஒய்ஃபு பயந்து சொல்கிறா, எங்கள் படிக்கட்டு இன்றைக்கே இடிச்சிடலாமான்னு. எது கிரகப்பிரவேசம் இன்றைக்கே இடிச்சிடலாமான்னா. நான் சொன்னேன் இடிக்காதேன்னு. நம்ப மாட்டேங்க சார். அதனால் சொல்லிட்டு போயிட்டார். அது பொய்யோ கையோ, ஆனால் லிஃப்ட்டை விட்டு என் ஃப்ளோரில் இறங்கணுன்னே எங்கள் மாமா தான் ஞாபகம் வருவார். லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம். இடிக்கவும் இல்லை, மனசு வர மாட்டேது இடிக்கிறதுக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் போய் படிக்கட்டுக்கிட்டு நிற்பேன், மாமா ஞாபகத்துக்கு வருவார். எதுக்கு பிரச்சனை? ஒரே தவு கங்காரு மாதிரி எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸாக ஆச்சு இல்லையா? சரியாக போச்சு.